எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? 18 வருஷமாவது ரோடு போட்டு. போட்டு வந்து இங்க ஒரு 300 போட்டு இருக்கு. 300 போட்டு ஆர்பாருக்கு வந்து அதுக்குள்ள வசதிலாம் சரியான முறையில் இது வரைக்கும் செய்யல. இப்போ தலைவர் விஜய் வந்த பிறகு இப்போ நல்லா பண்றாங்க. ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு. வர எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போகணும் நாங்கள் இது வரைக்கும் முடிவு பண்ணல. அப்போதைக்கு அப்போ எங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைம்ல யாருக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த டைம்ல நாங்க யாருக்கு தோணுதோ நாங்க ஓட்டு போடுவோம். இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி நடக்குது. இதுல உங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிருக்காங்களா? அப்படி ஒன்றும் பெருசா பூர்த்தி பண்ணல. நீங்க ஆர்பார்லாம் பாருங்க, இந்த பக்கம் அப்படி பாருங்க, இந்த ஆர்பார்லாம் பாருங்கலாம். ஆர்பார்லாம் எப்படி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. போட்டு வந்து இங்க ஒரு 300 போட்டு இருக்கு. 300 போட்டு ஆர்பாருக்கு வந்து அதுக்குள்ள வசதிலாம் சரியான முறையில் இது வரைக்கும் செய்யல. செய்யறேன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து செஞ்ச மாதிரி தெரியலண்ணா எங்களுக்கு. பார்த்தா அப்படின்னா மோத்தரம் வந்து ரொம்ப படியெல்லாம் ரொம்ப இடிக்குது. அது யாருமே இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. டெய்லியுமே மூலஞ்சேருது ஏறிட்டா இருக்கு, இறங்கிட்டா இருக்கு. அது இது வரைக்கும் யாரும் கண்டுக்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. இது என்ன ஏரியாண்ணா? இது பழையாறு. என்ன மயிலாடுதுறை மாவட்டம் சீரழி தாலுகா பழையாறு. நீங்க போயிட்டு மனு எல்லாம் கொடுத்தீங்களாண்ணா? கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் செயல்பாடு வரல. ஆனா ஆறு ஓடுது டெய்லி லாஞ்சிட்டு வந்து டைமுக்கு தொழில் நம்ம நினைக்கிறது தான் போன தொழிலுக்கு. அவங்க நினைக்கிறதுக்கு இந்த தண்ணி நினைக்கிறதுக்கு போக முடியாது. நம்ம நினைக்கிறதுக்கு போனாக்கா ஓகே, நம்ம நினைக்கிறது போனா தொழிலும் கிடைக்கும், சரியாகவும் இருக்கும். தண்ணி வர இடத்துக்கு நம்ம தண்ணி வர இடத்துக்கு போனோம்னா செட் ஆகாது, தொழிலும் பார்க்க முடியாது. அதனால இங்க மோத்தவரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆர்பர்லாம் இந்த இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு ஊர்ல இருக்காங்க, நிறைய இருக்காங்க தான், இருந்தாலும் ஆனா ஒன்னும் பண்ண முடியல. பழையாறு ஆர்பார் வந்து ரொம்பவும் மோசமா இருக்கு. அதனால யாருமே எல்லா ஒரு ஆர்பாரும் பாருங்க, இதே பழையாறு ஆர்பாரும் பாருங்க. இதுதான் சூழ்நிலை, இந்த ஒரு சூழ்நிலை இதுதான். இதை வந்து சரி பண்ணா ஓகே. கவர்மெண்ட் மைனஸ் பண்ண மாட்டுது ஆர்பார, அவ்வளவுதான். இதே இப்ப ரீசனா வந்து இப்ப கட்டினது வந்து தரங்கம்படி பூம்புகார்லாம் இருக்கு, திருமலாசல் இருக்கு. அப்படியே அந்த ஆர்பாரையும் பாருங்க, பழைய ஆர்பார் பாருங்க எப்படி இருக்கணும். அங்க வந்து ஒரு குப்பை இருக்காது, எதுவுமே வைக்க கூடாது, போக கூடாது. இங்க எல்லாமே அவங்க விருப்பம், அவங்க செஞ்சு. மைண்டன்ஸ் வந்து நாங்க சொந்த காசு போட்டு தான் கிளீன் பண்றோம். இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பாலவடை அதெல்லாம் வாங்குறாங்க. மைண்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. எங்களோட ஓனர் காசு போட்டு ஒரு மாசத்துல காசு போட்டு தான் நாங்க கிளீன் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் கிடையாது, மொத்தத்துல எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்பயும் அப்படிதான் இருக்கு, அப்பயும் அப்படிதான் இருக்கு. இதுதான் இப்ப நாங்க ஒரு 20 வருஷம், ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷமா இப்படிதான், எங்களுக்கு நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாள் செய்வாங்க, செஞ்சுட்டு முடிச்சிருவாங்க. எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. இதுல எந்த ஆட்சி, எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க? மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஆட்சினா முதல்ல இப்போ ஒண்ணு எல்லாமே விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கு, விலைவாசி அதிகமா இருக்கு. அதனால வந்து மாறி வந்தா அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க சமுதாயத்துல எல்லாம் கரெக்டா பண்றாங்க. அப்புறம் ஏன் மாறி நினைக்கிறீங்க? விஜய் நினைக்கிறீங்க? அது சமுதாயத்துல பண்றாங்கனாக்கா விலைவாசி அதிகமா போறதுனால பண்ணிட்டு தான் இருக்காது. விஜய் வந்தா ஒரு ஆட்சி வருஷம் ஒரு ஆட்சி வந்துட்டு தான் இருக்கு. திமுக வருது, அதிமுக வருது, 2 கட்சி தானே வந்துட்டு இருக்கு. வந்து வேற கட்சி மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? ஸ்டாலின் தான் போடும். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நான் போடுறேன்னு என்ன, மக்கள் ஃபுல்லா எடப்பாடி தான். என்ன காரணம்க்கா? காரணம் நாங்களுடைய அம்மா இருக்க வச்சு ஆட்சி நல்லா இருந்தது, அதே மாதிரி வர ஆட்சியும் அப்படி நல்லா இருக்கணும், அம்மா ஆட்சியா வரணும். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? புதுசா ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். அது ஏன்னா மாற என்னென்ன காரணம்? இப்ப டிஎம்கே தான் ஆண்டுட்டு இருக்கு, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஆண்டு தான் இருக்காங்க, அவங்கள குறை சொல்ல மாதிரி எல்லாம் இல்ல. இருந்தாலும் இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு மாற்றம் வந்தாக்கா ஏதாவது புதுமையா ஏதாவது செய்வாங்க, மக்களுக்கு ஏதாவது இல்லாததை கொண்டு வருவாங்க. அதனால புதுமையா இருந்தா நல்லா இருக்கும், அது என்னுடைய கருத்து. புதுமையா வந்துச்சுனாக்கா எல்லாரும் படிச்சவங்க போனவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது மாற்றமா ஒரு வேலை கிடைக்கும். இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்துங்க, பழையாறு எங்க கிராமம் 18 வருஷமாவது ரோடு போட்டு. 18 வருஷமா இவங்க வராங்க. அந்த ரோடை வந்து திருப்தியா போட்டு கொடுக்கல. நாங்க இது வரைக்கும் மழை பெஞ்சுன்னா தண்ணியில தான் நிக்கிறோம், தண்ணி தான் நிக்குது. ரொம்ப மழை நாள்ல இந்த ரப் சீசன்லாம் ரொம்ப சிரமம் தான் படுறோம். அவங்க கேட்டா இவங்க சொல்றாங்க, இவங்களை கேட்டா அவங்க சொல்றாங்க. அப்ப புதுசா யாரு வந்தாக்கா கொஞ்சம் மாற்றமா இருக்கும், மக்களுக்கு உள்ளதை செய்வாங்க. பழசா உள்ளவங்க யாருமே அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. மனு கொடுத்தீங்களாண்ணா? மனுலாம் நாங்க நிறைய கொடுத்துருக்கோம், சொல்லியிருக்கோம் அதிகாரிட்ட. அவங்க சொன்னா அந்த சொல்றாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு புதுமையா வந்தா நல்லா இருக்கும். ஆனா விஜய் எல்லாம் வந்தா இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு
கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு தான் அரசியலே தெரியாதுன்றாங்கண்ணா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே பிறக்கும் போது யாரு கத்துட்டு பிறக்கிறா? எல்லாருமே கத்துட்டுலாம் பிறக்கல. எல்லாமே அனுபவப்பட்டு தான் ஒண்ணு செய்யறாங்க. இப்ப நான் இருக்கனாக்கா என் குடும்பத்துக்குள்ள பொறுப்பை வந்து நான் கத்துக்கிட்டு தானே எல்லாமே செய்யறேன். இப்ப எனக்கு அனுபவம் இருக்கு. அதே மாதிரி அவர்கிட்ட கொடுத்தாதான் செய்யறாரா செய்யலையா, என்ன செய்யறாரு அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியும். கொடுக்காமே அந்த உள்ள இல்லாதத சொல்லக்கூடாது. நீ கொடுத்து பார்க்கணும். செய்யலைன்னா நம்ம என்ன ஏதுன்னு அதுக்குள்ள விவரத்தை நம்ம கேட்கலாம். அதுக்கு உரிமையை நம்ம போராடலாம். செய்வாரா இருக்கிற வருஷமா 50 வருஷமா 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அதிமுக திமுக 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணும் சிறப்பா அதை செய்யல, அலட்சியப்படுத்துறாங்க. இப்ப அவங்க தவிர்த்து இப்ப விஜய் இப்ப வந்தவர் தான். சீமான் அதுக்கு முன்னாடியே இருக்காரு. இயற்கை வளத்தை மீனவர்களை நல்லா குரல் கொடுக்குறாரு. அவர் போட வேண்டியதானே நீங்க ஓட்ட? இல்ல அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நம்பிக்கை ஒரு ஆளு மேல வரும், ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். அது இவங்க வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தா செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் எனக்கு எங்க மனசுல விஜய் வந்தா நல்லா இருக்கும். சீமான் வந்து 16 வருஷம் 17 வருஷமா அவர் போராடுறாரு தான், செய்யறாரு தான். ஆனா ஒரு இடம் கூட வர முடியலையே. நானும் சீமானு தான் ஓட்டு போட்டேன். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நான் போன ஓட்டு சீமானு தான் போட்டேன். இன்னும் மாற்றம் வந்தா நல்லா இருக்கணும். ஆனா ஒரு இடத்துல வரமா வர சேர்க்க முடியலையே. அவரோட திறமை இன்னும் குறைவா தான் இருக்கிற மாதிரி ஒரு நோக்கம் தெரியுது. ஆனா இப்போ உள்ள சென்றது எல்லாமே விஜய் 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 விஜய்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு புதுசா மாற்றம் வந்தாக்கா நல்லா இருக்கும். நாங்களாம் அதுதான் ஆசைப்படுறோம். இப்ப மீனவர்களும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை மக்கள் சொல்லுங்க. இங்க அதிகமா அப்படிலாம் இல்ல. ஏன்னா அடிப்படை வசதி எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த ஆறுபாறு கட்டுறது போறது அதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு இந்த ரோடு வசதி அந்த அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம தான் இருக்கு. ஆனா காசுல மாடநாள் காசு, மறைய காசு, ரப்சிஷன்ல காசு அதெல்லாம் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ படிச்ச ஜென்ரேஷனுக்கு பார்த்தா இப்ப புதுமையா வேணும் அப்படின்னு ஒரு எங்க வீட்டுல 3 பேருமே படிச்சவங்க தான். நான் படிச்சதுல எங்க பிள்ளைய 3 பேருமே படிச்சிருக்காங்க. பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கானே? யாருமே வேலையில இல்ல. 3 பேருமே படிச்சிருக்காங்க. யாருக்குமே வேலை கிடையாது. டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. நீங்க போய் கேட்க வேண்டியது ஓட்டு கேட்டாக்க அது நம்ம கேட்டோம்னாக்கா நீ எங்களுக்கா ஓட்டு போட்ட, நீ எங்க ஓட்டு போட்ட அப்படின்னு இப்படிலாம் கேள்வி கேக்குறாங்க. அவர் தானே முதலமைச்சர், அவர்கிட்ட போய் கேட்கலாம். ஓட்டு போடுறோம் ஓட்டு போடலாம் அது வேற விஷயம். அவர் தான் ஜெயிச்சு நம்ம தகுதிக்கு முதலமைச்சர்லாம் போய் பார்த்து கேட்க முடியுமா? ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம்லண்ணா. இப்ப கலெக்டர் இருக்காங்க. இப்ப நாங்க எங்க ஏரியால வந்து ஒரு பிரசிடண்ட் ஒரு கவுன்சிலரு அவங்க கிட்ட தான் நாங்க எல்லாமே கொடுக்க முடியும். அவங்க அதை எடுத்து கரெக்டா செய்ய மாட்டாங்க. அவங்க அதை ஒரு முழுமையா அதை செய்ய மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், சொன்னாக்கா அது வந்து ஒரு நாளுக்கு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அப்படி செய்வாங்க. நம்ம சொல்றத இந்த ஏழை மக்களுக்கு இதை செய்வோம் அப்படின்னுங்கிறது கிடையாது. இருக்கிறவங்க இருக்கப்பட்டவங்க வீடு வாங்கிக்கிறாங்க, கட்சியில உள்ளவங்க வாங்கிக்கிறாங்க. நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. நாங்க யாரையுமே கேட்கவே முடியல. கேட்டா நீ யாருக்கு ஓட்டு போட்ட, நீ எங்க ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? விஜய் வந்தா ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? மாற்றம் இருக்கும். விஜய் வந்தா இல்லாதது வரும். நமக்கு என்ன ஒரு புதுசா எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் தலைமுறை எல்லாமே அந்த பக்கம் தானே நிக்குது. இது இளம் சின்ன புள்ளி இளமா உள்ளவங்க அவங்க என்ன முயற்சி பண்றாங்களோ அது நடக்கும். படிச்ச மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாட்டுல முழுமையா நடக்கும். அவங்க எல்லாரும் இப்படிதான் ஆசைப்படுறாங்க. அதனால எனக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும். அது என்னோட ஆசை. நான் இப்ப எனக்கு 48 வயசு ஆகுது. நான் பெருசா எதுக்கும் கட்சியில போய் எதுக்கும் ஈடுபட்டதுல போனதில்லை. கட்சியெல்லாம் போக மாட்டேன். தொழில் கல்லுக்கு போகணும், உழைக்கணும். நம்ம பிள்ளைய 3 பிள்ளைய படிச்சிருக்கு. ஏதாவது மாற்று கருத்தா யாராவது வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏதாவது நமக்கு உள்ளதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இங்க சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. என் பிள்ளை 2 பிள்ளைகளும் இருக்கு. 2 பிள்ளைகளும் அதான் சொல்லும். இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு படிக்கிற பிள்ளைல சொல்லுது. இப்படி செய்ப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருந்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைல சொல்லுது. அதனால மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். வர எலெக்ஷன்ல யாருன்னு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன். என்ன காரணம்னா? மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு பாக்குறேன். கொஞ்சம் பாக்குறேன் வாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல மீனவர்களுக்கு, அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் கோரிக்கை யாரும் நிறைவேற்ற மாட்டாங்க. விஜய் வந்தா நிறைவேற்ற ஒரு ஆசை இருக்கு. இப்ப டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. வேஸ்ட் சுத்தம் வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னென்ன பண்ணலாம்? எதுவும் செய்ய மாட்டாங்க. வேற எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய் தளபதிக்கு தான் போடுறோம். என்ன காரணம் ப்ரோ? நான் ஒரு மாற்றம் அமைன்னு சொல்லிட்டு. போன டைம் யாருக்கு போட்டீங்க? இது காங்கிரஸ் தான். என்ன காரணம் இப்ப அது மாற? வந்து ஒரு மாற்றம் அமையல. மீனவர்கள் ஒன்றும் சரியா செய்யல. போட்லாம் போய் இளைஞரை மாற்றுது மெயினா.
அதே தளபதி வந்தா கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு இந்த ஆட்சி எப்படி நல்லா இருக்குன்றீங்களா நல்லா இல்லைன்னு இது சரியில்லை. வேற எலெக்ஷன்ல யாருக்குன்னு ஓட்டு போடுறீங்க? ஸ்டாலின் தான் போவோம். என்ன காரணம்னா இப்போ தலைவர் விஜய் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் நல்லா பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு, ஆட்சி நம்ம மாறிடுமோ அப்படிங்கும்போது இவங்க நல்லா பண்றாங்க. இப்போ நிறைய அது செய்யறாங்க. எல்லாத்தையுமே அப்பப்போ ஸ்டேட்டா வந்து ஊரா வந்து என்னென்னு விசாரிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அதிகாரிலாம் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சா நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. என்ன இருந்தாலும் முதலமைச்சர் 4 வருஷமா என்ன பண்ணான்னு கேக்குறாங்க. நிறைய செஞ்சிருக்காங்க. அவர் செய்யறாருன்னா கீழே இருக்க அதிகாரிகள் அதை சரியா செயல்படுத்த மாட்டாங்க. அதுதான் ஒரு குறையா இருக்கு மக்களுக்கு. அது செஞ்சா நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், கவனமா அது பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் இப்போ விஜய் வந்த பிறகு இவங்களுக்குலாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். நம்ம ஆட்சியர் எப்படி மாறுமோ பயம் வந்துருச்சு எல்லா அரசியல்வாதிக்குமே. அதான் யாருக்குண்ணா குறிப்பிட்டு யாருக்குண்ணா? போடலாம். விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லை கொஞ்சம், ஆனா கொஞ்சம் அடுத்த தேர்தலில் பார்க்கலாம். இந்த தேர்தல் நான் ஸ்டாலின் தான் போடுவேன். போன டைம் யாருக்குண்ணா போட்டீங்க? போனது நான் வந்து டிஎம்கே தான். ஆனா வந்து அம்மையாருக்கு போட்டேன், ஜெயலலிதாவுக்கு போட்டேன். நான் வந்து எப்படி ஆட்சி என்ன சூழ்நிலை போகுதுன்னு பார்த்தா மக்களுக்கு அதுமாதிரி தான் நான் ஓட்டு போடுவேன். யாருக்குமே தெரியாது நான் வந்து டிஎம்கே தான். ஸ்டாலின் ஐயா மக்களுக்கு என்ன யார் வந்தா செய்வாங்க அதை தான் நான் ஓட்டு போடுவேன். அப்போ வந்து அம்மா வந்து ஒரு சைடாக சேர்த்து டிஎம்கே அண்ணா டிஎம்கே சேர்த்து இல்லையா அம்மையா இருந்த பிறகு. இப்போ வந்து அண்ணா டிஎம்கே வந்து ஒன்றும் சரியில்லை. ஒன்றும் எல்லாருமே ஆள்கார் ஒரு கட்சி ஆள்கார் கூட்டம் சேர்த்துக்கிட்டு இப்படி இது பண்றாங்க. அவங்க வந்து ஒரு நிலையான டீம் இல்லை. ஓகே, இப்போ வந்தா விஜய் வரணும் இல்லையா ஸ்டாலின் வரணும், இதுதான் ரெண்டு. ஆனா ஸ்டாலின் ஆட்சியிலே கொலை கற்பழிப்பு எல்லாமே அதிகமா நடக்குதுன்னா எல்லாருக்கும் ஒரு பொண்ணு போனா அதுக்கு 2 போலீஸ் போட முடியாது. நம்ம தான் பாதுகாப்பா அதான் பண்ணிக்கணும். இலவசம் பஸ்ன்றாங்க. ஓகே, இலவசம் பஸ்ன்றாங்களா? ஆனா லேடிஸ் நிக்கிறாங்க, பஸ் நிப்பாட்டாம போறாங்க. அதுக்கு என்னன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு சில கான்ட்ராக்ட் டிரைவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டா இருக்க முடியும். எல்லாத்தையும் இப்போ நிறுத்துறாங்க. வெறும் வண்டியா தான் பஸ். கவர்மெண்ட் மகளிருக்குன்னு விட்டாங்க. மகளிர் பஸ்ல பார்த்தா வெறும் வண்டியா தான் போகுது. 4 பொம்பளைங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அப்படி போகும்போது கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் ஆகும்? இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிட்டு வராங்க. இப்போ மகளிர்னு பார்த்தா சுத்தமா பஸ் எல்லாமே எப்போ பார்த்தாலும் எம்டியா தான் போயிட்டு. சரி, ஓகேண்ணா. ரீசெண்டா இருந்த நியூஸ் என்னன்னா, கண்டக்டர் இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரூல்டா நடந்துட்டாரு. நடக்குதான் தப்பு. எல்லாருமே யாரு ஆட்சிக்கு வந்தாலும் தப்பு ஒண்ணு நடக்கதான் செய்யும். அதுக்கு ஆக்ஷன் அதெல்லாம் இருக்கு. எடுக்கும் போது எல்லாம் எடுக்கலையே, ஆக்ஷன் எடுக்கல, இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, அது யாருமே ஆக்ஷன் எடுக்கல கவர்மெண்ட் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம குறை சொல்லலாம். உடனே நியூஸ்ல வரும்போது பார்க்கும்போது அதை செய்யறாங்க, செயல்படுத்தாங்க, அதிகாரிகள் போய் இது பண்றாங்க. அது ஓகே. இந்த தப்பு யாரு ஆட்சி வந்தாலும் நடக்குதான். அதுக்காக வந்து ஒரு பொண்ணு போது அது கையப்பிடிச்சு யோசித்தான் அப்படின்னா அது சொல்ல முடியாது. அவனோட விருப்பம், அது அவனோட தனிப்பட்ட இது. அதனாலதான் ஆட்சியில தான் அதனால இருக்கிறாங்க. எல்லா எதிர்கட்சியெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் தப்பான எல்லா ஆட்சியிலும் நடக்கும். எல்லா ஆட்சியிலுமே நடக்கும். எடப்பாடி சொல்லிருக்காரு இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாருன்னா, அவரை கூட்டுருவாங்க, ஸ்டாலினை கூட்டுருவாங்க, நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க, எங்க ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க, நான் ஓப்பனா சொல்றேன்னு இருக்காங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? மாத்தி இவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவர் எடப்பாடி இருந்தப்ப எவ்வளவு என்ன செஞ்சாரு எவ்வளவு நாள் அது சொல்லாமல. இப்ப இவர் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் செஞ்சுதான் இருக்காரு. மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. எல்லாம் நிறைய நலத்தை கொண்டு வந்திருக்காரு, செய்யறாரு. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் பலன் நினைக்கிறாங்க, 10 பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது யார் செய்யற தப்பு? அதிகாரிகள் செய்யற தப்பு. சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு, அது போட்டாங்க. ஆனா அதிகாரிகள் வந்து அது கரெக்டா செலவு எல்லாருக்கும் கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு ஊருக்கெல்லாம் வந்து இப்ப மருத்துவம்னு அனுப்புனாரு. ஊருவே அனுப்புறாங்கன்னா யார் போய் பாக்குறா? சரியா இது பண்ண மாட்டாங்க மக்கள். அதனாலதான் உங்க கிராமத்துல அடிப்படை தகுதி எல்லாமே கரெக்டா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. இல்லாத ஊர்ல செய்யறாங்க. இப்போ தளபதி வந்த பிறகு தளபதிக்கு பயந்து ஆட்சி கொஞ்சம் நல்லா செய்யறாங்க. அதை நான் சொல்லுவேன். அவங்க இப்ப தளபதி வந்த பிறகு ஆட்சி கொஞ்சம் நல்லா செய்யறாங்க. என்ன நடக்குது அந்த ஊர்ல குறையிலன்னா நம்ம டக்குனு அதிகாரி விசாரிக்கிறாங்க, செய்யறாங்க. ஓகே, அது இப்படியே போனா நல்லா இருக்கும். பார்ப்போம், அடுத்த ட்ரிப் பார்ப்போம். வர எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுவா? அது நாங்க யாருக்குனாலும் போடுவோம், அது சொல்ல முடியாது. சரி, பவுன் விலை இறக்கணும். நாங்க பொண்ணை ஏழைப்பட்டனாங்க எப்படி நாங்க பொண்ணை கட்டி கொடுக்குறது?